ஜூலை மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கதான வாக்கு தத்துவம் யோபு 37:5 பிற்பகுதி. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He does great things which we cannot comprehend. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கதான வாக்கு தத்துவம் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே புரியாத, நம்முடைய மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எலிஹூ என்கிறதான யோபுவின் நெருங்கிய நண்பனின் மூலமாக யோபுவுக்கு சொல்லப்பட்டதான வார்த்தை. தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய செயல்களை யோபு கஷ்டப்படுகிறதான காலத்தில் விவரித்து சொன்னதான ஒரு நண்பன். அந்த மனிதன் தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் விவரித்து சொல்லும்போது தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார் என்று சொல்லி யோபுவினிடத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று. யோபுவுக்கு அன்று அந்த நண்பனால் சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு நமக்கு அது ஒரு தெய்வீகமான தேவனுடைய வாக்கு தத்தமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரகிக்க கூடாத அற்புதங்களை செய்கிறார், ஆச்சரியமான பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், இந்த மாதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய செயல்களும் தேவனுடைய மனிதனை குறித்த நோக்கமும் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவை. தேவனுடைய செயல்களை அநேக நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கத்தையும் திட்டத்தையும் அநேக நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ளவே இயலாது. இட்ஸ் ஆல் என் மிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அது நமக்கு புரியவே புரியாது. ஆண்டவர் ஏன் என்னை இப்படி நடத்துகிறாரு, ஆண்டவர் ஏன் இதை என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் ஏன் என்ன மாத்திரம் இப்படி நடத்துகிறார், இப்படித்தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருப்போம், யோசிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க, ஆனால் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி? நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் ஒழுங்காக தானே போய்கிட்டு இருக்கிறேன், நான் சரியாக தானே இருக்கிறேன், ஆனால் ஏன் ஏன் ஏன்? நமக்கு நிறைய நேரங்களில் புரியவே புரியாது. நிறைய நேரங்களில் நம்மளுடைய இந்த அறிவுக்கு அது எட்டவே எட்டாது. தேவனின் செயல்களும் மனிதனை குறித்த தேவனுடைய திட்டமோ நோக்கமோ மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவையாகவே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கேயும் நம்ம வாசித்ததான் இந்த வாக்குத்தத்த வார்த்தையும் கூட அப்படித்தான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்மளால கிரகிக்கவே முடியாது, நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியாது. இது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, தேவனுடைய தெய்வீகமான வல்லமையையும் அவருடைய ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறது. அவருடைய அந்த தெய்வீகமான வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய ஞானம் எவ்வளவு பெரியது என்பதையே இந்த வார்த்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும் காரியம் பெரியதாகவே இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கரமுயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கையில் அவர் செய்யும் காரியம் பெரியதாய் இருக்கும். சில சமயங்களில் அவர் செய்கிற காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள இயலாதுதான். ஆனால் நம்ம அமைதியாக அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் செய்யட்டும்னு சொல்லி இருந்தோம்னா பெரிய காரியத்தை செய்வார். He will do great things. அல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த ஆராதனையில்
கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படி அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியவே புரியாது, அப்படிப்பட்டதான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கும் மேலாக கர்த்தர் செய்வார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்வார். அவர் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். காரணம் நான் சொல்கிறேன். ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு இதில் இருந்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். 1, என்ன காரணம் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is all powerful. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு ஈடு இணை இல்லவே இல்லை. He is an omnipotent God. அவர் எல்லா வல்லமையும் உடையதான தேவன். நீங்கள் இந்த 37வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. அவருடைய அந்த மகத்துவமான கிரியைகளை இங்கே இருக்கிறதான வசனங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு வல்லமை மிகுந்தவர், அவரிடத்தில் இருக்கிறதான வல்லமை எத்தனை பெரியது என்பதை காண்பித்து கொடுத்திருக்கிறது. 2வது காரணம், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். 2வது காரியம் என்னன்னா, அவருக்கு நம்மை குறித்து ஒரு திட்டமும் நோக்கமும் உண்டு. He has a plan and purpose for us. நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டமும் நோக்கமும் இருக்கிறபடியினால் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்து நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். அடுத்து, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார். காரணம் என்னன்னா, யோபு 37வது அதிகாரத்தினுடைய அந்த கடைசியில் வரும்போது 23வது வசனத்திற்கு வரும்போது அங்கே இப்படியாக சொல்லியிருக்கிறது, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். அவர் நியாயத்தில் பெருத்தவர், மகா நீதிபரர். இப்போ 3வது அந்த ரீசன், அவர் சர்வ வல்லவர், அவர் நம்மை குறித்து திட்டமும் நோக்கமும் கொண்டவர். 3வது, அவர் நீதிபரர். எங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நீதிபரர். He is a righteous God. அவர் மகா நீதிபரர் என்று இங்கே சொல்லி இருக்கு. நியாயத்தில் பெருத்தவர். அப்ப கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் அது நியாயமானது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செய்தாலும் அது நியாயமானது. ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு அநியாயம் செய்யவே மாட்டார். அவர் நியாயத்தில் பெருத்தவராக இருக்கிறபடினால் நமக்கு அவர் எதை செய்தாலும் அது என்னதான்? நியாயமானது. அல்லேலூயா. அதனால ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதே இல்லை, நியாயமானது. அடுத்து, நீதிபரர், மகா நீதிபரர். அப்ப நம்ம வாழ்க்கையில அவர் நீதியைத்தான் செய்வார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அவர் நீதியாகத்தான் செயல்படுவார். மகா நீதிபரராம் அந்த தேவன் நம்ம வாழ்க்கையில நீதியை செய்து நம்மளை நியாயங்களின் வழியிலே அவர் நடத்துவார். அல்லேலூயா. அவர் நீதிபரர், நியாயம் செய்வார். அல்லேலூயா. அப்ப 3 காரணத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்திருக்கிறேன். இந்த மாதம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். பிகாஸ் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறபடியினால் செய்வார். 2வது, அவர் நம்மை குறித்து ஒரு திட்டமும் நோக்கமும் வைத்திருக்கிறார். ஆகையினால் பெரிய காரியங்களை அவர் செய்வார். 3வது, அவர் மகா நீதிபரராய் இருக்கிறபடியினால் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை
அவர் செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? 3 காரியங்களை சொல்ல போறேன். அவர் நம்ம வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்து நம்மளை ஆசீர்வதிக்கணும். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு ரிமார்க்கபிள் மந்தா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டுவோமானால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஒன்று, நாம் என்ன செய்யணும் தெரியுமா? we need to trust him. கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை நம்புங்கள். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தரையே நம்பி இருந்து. சுய புத்தியின் மேல என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. நமக்கான யோசனை, நம்மளுடைய பிளான், நம்ம சித்தம் அப்படி அல்ல. கர்த்தரையே முழு இருதயத்தோடு நம்ம என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை தேவன் செய்வார். யோபு அப்படித்தான் இருந்தார். யோபு கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். யோபுனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் அறிந்திருக்கிறோம். அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு போராட்டம், அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் யோபு கடந்து வராரு. அவைகளின் மத்தியில் he trusted God. யோபு தேவனையே நம்பி இருந்தார். அல்லேலூயா. ஆம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம போராட்டம், பிரச்சனைகள் இவைகளின் மத்தியில் கடந்து வரும்போது நம்ம சார்ந்து கொள்ள வேண்டியதும் நம்ம நம்ப வேண்டியதும் இயேசுவை மாத்திரமே. அவரையே நம்புங்கள், இயேசுவையே சார்ந்து கொள்ளுங்கள். இயேசுவையே நம்பி வாழ்ந்தா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கண்மூடித்தனமா நம்புறது. எப்படி நம்புறது? கண்மூடித்தனமா. கண்மூடித்தனமா நம்புறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது அல்ல. ஆனா இங்கே நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதும் அதுதான். நம்ம அப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்பணும். கேள்வி கேட்கிறதோ அல்லது யோசிக்கிறதோ, கீழ்ப்படின்னு சொல்லிட்டா உடனே என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். யோசிச்சு நேரம் எடுத்து 1 நாள் 2 நாள் அதுக்காக யோசிச்சு 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 அப்புறம் அப்படி அல்ல, உடனடியாக இம்மீடியட்டா கீழ்ப்படிவது. அதுதான் அந்த கண்மூடித்தனமா அவரை நம்பி செயல்படுவதற்கு அடையாளம். அல்லேலூயா. அப்படி அவரை நம்ம நம்புவோமானால் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்து நம்ம வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். 2வது என்ன செய்வார்? கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். நாம் என்ன செய்யணும்? யோபு 14வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். 2வது என்னன்னா, அக்செப்ட் அவர் லிமிட்டேஷன்ஸ். நாம் குறை உள்ளவர்கள் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நான் குறைவுள்ள ஆளுதான் அப்படின்னு தேவனிடத்துல நம்மை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிற பெரிய ஆளு நான், அப்படி அல்ல. என்னிடத்தில் குறைவுண்டு, நான் குறைவுள்ள ஆளு அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளக்கூடியதான அந்த மனது நமக்கு வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கே தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஆமா, இங்க வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. மனிதன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவ்வளவுதான் உன் லிமிட். அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, நீ போக முடியாது. ஆனா இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? நான் எங்க வேணாலும் போகலான்னு மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி அல்ல. கர்த்தருக்கு முன்பாக
தாழ்மைப்பட்டவர்களாய் யாரெல்லாம் ஆண்டவரே நான் என்னை உங்கள் சமூகத்தில் முழுவதுமாய் தாழ்த்தி விடுகிறேன், எனக்கு இவ்வளவுதான் ஆண்டவரே, நான் குறைவுள்ள ஆளுதான் ஆண்டவரே, என்னிடத்துல குறைவு இருக்கு ஆண்டவரேன்னு யாரெல்லாம் தங்களுடைய அந்த லிமிட்டேஷன்ஸை ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ யார் ஒருவர் அவங்களுடைய குறைவுகளை ஒப்புக்கொள்கிறார்களோ, தங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, யாருக்கு கர்த்தர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார் தெரியுமா? சங்கீதம் 34:1 வாசித்தோம் என்றால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Worship him in every situation. எப்போதும் அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். யோபு புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம்னா அவருடைய கஷ்டமான சூழலை எல்லாம் விளக்கிட்டு கடைசியாக சொல்லியிருக்கு, இவ்வளவும் மத்தியிலையும் யோபு தேவனுக்கு விரோதமாக எதுவுமே பண்ணலை, ஒன்று மட்டும்தான் செஞ்சார். ஹி வர்ஷிப் த லார்ட். தேவனை அவர் என்ன செய்தார்? தொழுது கொண்டார், ஆராதித்தார். அவ்வளவுதான். பிரச்சனைகளை பார்த்து சூழ்நிலையை பார்த்துலாம் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை அவர் நிறுத்தலை. பிரச்சனைகளை பார்த்து கர்த்தருக்கு பலியிடுவதை நிறுத்தலை, ஸ்தோத்திரங்கள் செலுத்துவதை நிறுத்தலை. இன்னைக்கு அநேக நேரங்களில் சபைக்கு வராமல் ஆராதனைக்கு வராமல் போவதற்கு காரணம் என்னென்னா, சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்குறாங்க, பிரச்சனையை பார்க்குறாங்க, அதை ஒரு காரணமாக சொல்லிட்டு சபைக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஆராதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆராதனைக்கு வராமல் போய்விடுகிறார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது அப்படி அல்ல, எப்போதும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்படி கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கணும். எப்படிப்பட்ட பிரச்சனை, எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. 10 விதமான வியாதி, யோசிச்சு பாருங்க. ஒரு விதத்திற்கு பல விதம். அப்போ 10x10 அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 100 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, சரீரத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. தலைவலி, கைவலி, கால் வலி, மூக்கு வலி, காது வலி, கண்ணு வலி, எல்லா வலி, டாப் டு பாட்டம் வேதனை சரீரத்தில். எத்தனையோ நன்மைகளை இழந்த இழப்பு வேற. இப்படிப்பட்ட சூழல் 8 மாசமா யோபுவுக்கு. ஆனால் இந்த 8 மாதம் கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை, கர்த்தரை விட்டு விலகவும் இல்லை. கர்த்தரையே ஸ்தோத்தரித்து ஆராதித்து வந்தார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார், ஆசீர்வதித்தார், ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தர் அவ்வாறு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரை நம்புங்கள், அவரிடத்தில் நம்முடைய குறைவுகளை ஒப்புக்கொள்ளுங்கள், அவரை எப்போதும் ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்து நம்ம வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். எளிமை